அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 107 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. இந்த இரண்டு காரியம், கீழே சொல்லப்பட்ட காரியம் குணமாக்குறாரு, அழிவுக்கு தப்புவிக்கிறாராம். ஒரு மனுஷனுக்கு அழிவு பல விதங்களில் வருகிறது. ஒருவேளை வியாதியின் மூலமாக கூட வரலாம். பல விதங்களில் வருவதனால இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர் குணமாக்குகிறார், அழிவுக்கும் தப்புவிக்கிறார். எப்படி என்றால், அவர் தமது வசனத்தை அனுப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அவர் தம்முடைய வார்த்தைக்குள்ள சுகமளிக்கிற ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை அதை விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருவருக்குமே சுகத்தையும் விடுதலையையும் வெற்றியை கொடுக்கிறது. அதனால் அவர்களுக்கு அழிவுக்கு நேரான காரியங்கள் எது இருந்தாலும் அது அவர்களை விட்டு விலகுகிறது. ஒருவேளை மருத்துவர்கள் கூட சொல்லியிருக்கலாம், ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம். அந்த ரிப்போர்ட்டின்படி முடிந்தது என்று கூட முடிவெடுப்பாங்க. ஆனால் இந்த வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து நாம் காத்திருக்கும் பட்சத்தில் அந்த வார்த்தை என்ன செய்கிறதுனா அழிவுக்கு நம்மை தப்புவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியில் ஆவிக்குரியதான வழிகள் ஏராளமாக இருக்கிறது. அதில் ஒரு வழி என்னென்னா, இன்றைக்கு வாரத்தில் முதல் நாளாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட திருச்சபைக்கு செல்லுங்கள். அங்கே இனிய பாடல்களை பாடுவார்கள், நன்றாக ஆராதிப்பார்கள். அந்த ஆராதனையில் தேவ மகிமையின் பிரசன்னம் வெளிப்படும். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த மெய்ப்பன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தை சாதாரணப்பட்டதாக நினைக்காதீர்கள். உங்களுக்காக அவர் காத்திருந்த தேவ சமூகத்தில் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருவார். அவர் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். மனுஷ சத்தம் அல்லது, அது தேவ சத்தம். அந்த தேவ சத்தத்தில் வரக்கூடியதான அந்த வார்த்தையில் உங்களுக்கு தேவையான சரீர சுகமா கிடைக்கும், ஆத்ம ரட்சிப்பா ஒரு கிடைக்கும். பல கேள்விகளோடு போகிறீங்களா, அதுக்கு பதில் கிடைக்கும். இப்படி என்னென்ன விஷயங்களுக்காக நீங்கள் கேள்விக்குறியோடு காத்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆலயத்துக்கு செல்லுங்கள். உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சரியான நேரத்தில் சரியான விதங்களிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக இன்றைக்கு கொடுக்கப்படும். அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையில் அற்புதம் செய்யக்கூடியதான சக்தி வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை தேற்றும், ஆற்றும், பலப்படுத்தும். இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை உள்ளடக்கினது தான் கர்த்தருடைய வார்த்தை. எந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தை கேட்பதற்கு கிடைத்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீர்கள். உடனடியாக புறப்படுங்கள், செல்லுங்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுவீர் என்ற விசுவாசத்தோடு நான் செல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை தாகத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு கேளுங்கள். அந்த வார்த்தைக்குள்ளதான் உங்கள் வாழ்வின் வெற்றியின் ரகசியமே இருக்கிறது. நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா, நீங்கள் பலனடைய வேண்டுமா, நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டுமா, நீங்கள் அடுத்த எல்லைக்குள்ளாக போக வேண்டுமா, எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு படி ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆகவே இந்த வார்த்தை இன்றைக்கு நீங்கள் போகக்கூடியதான அந்த தேவாலயத்தில், அந்த சர்ச்சில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு போங்க. உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுவார். அது உங்கள் வாழ்வை அப்படியே தலைகீழாக மாற்றும். கவலைப்படாதீர்கள், எதிர்பார்ப்போடு போங்கள். பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குற தெய்வமே, அழிவுக்கு தப்புவிக்கிற ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே அழிவுக்கு தப்புவிக்கிறதிலும்
குணமாக்குவதிலும் முதலிடத்தில் உம்முடைய வார்த்தை இருக்கிறதப்பா. அந்த வார்த்தை இன்றைக்கு நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன் மூலமாக நாங்கள் பலனடைஞ்சு சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறேன். நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஆலயத்துக்கு சென்று ஆராதித்து வார்த்தையை பெற்று சுகமாக இருப்பார்களாக. வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.